இன்றைக்கி பெரும்பாலான பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரியான பாசத்தை காட்டுறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கி ரொம்பவே பரவலாக இருக்குது. அந்த ஏக்கத்திலே வளர குழந்தைகள் வளர வளர இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் இங்கே ஒருத்தர் அவங்களோட பெற்றவங்க அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பாசத்தை காட்டினதில்லை, மாறாக அவர் தம்பி மேலே ரொம்பவே பாசமாக இருக்காங்க, அதனால் பெரிய மன உளைச்சலுக்குள்ள ஆளாக இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. ஸோ அதுக்கான பிரச்சனைகளை தேடி தீர்வை தேடி இன்றைக்கி நம்ம ஷோட கன்ஃபெஷன் ரூம் வந்திருக்காரு. இவரோட அப்பா அம்மா இவரை விட ஒரு தம்பி மேலே தான் அதிக பாசம் காட்டுறாங்க அப்படிங்கிறது நிறைய எக்ஸாம்பிள் இருக்கிறதா சொல்கிறாரு. அதில் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, இவர் 7th படிக்கும்போது இவர் ஸ்கூல் ஆனுவல் டேயில் டான்ஸ் காம்படிஷனில் ட்ராஃபி வின் பண்ணிவிட்டு அதை காமிக்கிறதுக்கு ஆசாசியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆனால் அதை டைவர்ட் பண்ணுற மாதிரி அங்கே வேற ஒன்று நடந்திருக்கு. வணக்கம், சொல்லுங்க மேம். நான் என் தம்பி எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் வளர்ந்தோம். என்னன்னா எனக்கும் என் தம்பிக்கும் ஒரே மாதிரியான லவ் எங்கள் வீட்டில் கிடைச்சிச்சுன்னா கிடையாது. என்னை விட என் தம்பிக்கு மட்டும்தான் அதிகமான லவ் கிடைச்சிச்சு. இது எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே பெருசாக தெரியல, நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் போக போக சில இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது ஓகே இது ஒரு மாதிரி ஒன் சைடாக மட்டுமே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகுது. புரியுது. உங்க பேர் என்னது? என் பேர். எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் படிச்சுட்டு இருக்கேன் மேம். படிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க ஏஜ்? ஏஜ் 23. ஓகே, உங்க ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? அதான் மேம், நான், அப்பா, அம்மா, என்னோட தம்பி. தம்பி. ஓகே, தம்பி உங்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் மேம். 2 இயர்ஸ் எங்க உங்களுக்கு? ஓகே, ஸோ உங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஃபீல் இல்லை மேம், அதுதான் உண்மை. அவனுக்கு மட்டும் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் போகுது. என்னை அவங்க வீட்டில் பெரிய பையன் ஒருத்தர் இருக்கா அப்படின்றதே மறந்துட்டாங்க. ஏன் அப்படி ஃபீல் ஆகுது? என்ன பண்றாங்க? அது நிறைய விஷயம் இருக்கு மேம். எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு. என்னன்னா, நான் 7th படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல் ஆனுவல் டேவில் ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு டிராஃபி வாங்கிட்டு வந்தேன் மேம். அந்த டிராஃபி வாங்கும்போது என் மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, வீட்டுக்கு போனால் அம்மா அப்பா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் வீட்டுக்குள்ள போகும்போது, பட் ஆனால் அங்கே சுச்சுவேஷனே வேற. அங்கே எல்லாருமே என் தம்பி மேல கவனம் போயிடுச்சு. என்னன்னா, அவன் அன்னைக்கு டெஸ்ட்ல ரொம்ப கம்மியா மார்க் வாங்கிட்டான். ஸோ சின்ன பையன் எங்க ரொம்ப ஃபீல் பண்ண போறான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. லைக் அவனுக்கு பிடிச்ச ஃபுட் வாங்கி கொடுக்கறது, அவனை டவுன் ஆக விடாம அவன் கூட சிரிச்சு பேசுறது, அவன் கூட எப்பவுமே இருக்கிற மாதிரி வச்சாங்க. ஆனா அந்த டைம்ல என்னை மறந்துட்டாங்க. என்னைய மறந்துட்டாங்க. பெரிய பையன் ஒருத்தர் இருக்கான், ஸ்கூல்ல இருந்து வருவான். நான் வாங்கிட்டு வந்த ட்ராஃபி நான் வச்ச டேபிள் அப்படியே இருந்துச்சு மேம். அந்த டைம்ல அவங்க என்னைய மறந்துட்டாங்க, நான் வாங்கிட்டு வந்த ட்ராஃபியை மறந்துட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, எனக்காக யாருமே இல்லை அப்படின்றது நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன். புரியுது. அன்னைக்கு தம்பிக்காக தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களோட பாராட்டவே இல்லை உங்களுக்கு சுத்தமா? பாராட்டவே இல்லைன்றதை விட நான் ஒருத்தர் இருக்கேன்றதே வீட்டுல மறந்துட்டாங்க. அவங்களுக்கு தம்பி மட்டும்தான், இவன் மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அங்க நடந்த சிச்சுவேஷன்ஸ் எனக்கு அப்படி ஃபீல் ஆகிருச்சு. அன்னைக்கு நைட் என்னெல்லாம் ஃபீல் பண்ணீங்க நீங்க? அன்னைக்கு நைட்டு ரொம்ப லோன்லியா இருந்தேன் மேம். என்னன்னா, ரொம்ப சின்ன வயசுலயே எனக்குள்ள அவ்வளவு விஷயம் மண்டையில ஓடிட்டு இருந்துச்சு. எதுக்கு இவங்க இப்படி பண்றாங்க, நம்ம இவங்களுக்கு வேணாவோ, நம்ம இவங்களுக்கு பிடிக்கலையோ, இல்லைன்னா நம்ம இவங்களை விட்டு போயிடலாமா, அது மாதிரி அந்த வயசுல ஒருத்தர் என்னென்னலாம் யோசிக்க மாட்டானோ அது எல்லாமே என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. புரியுது. இது ஷேர் பண்ணீங்களா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட, உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இதை ஷேர் பண்ணல. பட் ஒரு வாட்டி நான் அம்மா கிட்டே டைரக்டா கேட்டேன். என்ன போய் கேட்டேன்னா, அம்மா இது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமா, தம்பியை ரொம்ப அதிகமா பிடிக்கும்போது அவங்க சடனா கோவப்பட்டாங்க. ஏய் எதுக்கு நீ அப்படிலாம் பேசுற? அப்படிலாம் கிடையாது, நீங்க 2 பேருமே ஒண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன மைண்ட்ல வச்சுட்டு கேட்டேன்னா அவங்களுக்கு அது புரிஞ்சிக்கல. அவங்க நார்மலா இவன் பையன் கேட்கறான் போல, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்க இதுல கேட்கறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ராப் பண்ணிட்டாங்க. பட் நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே நம்ம என்ன ஃபீலிங்ல கேட்குறோன்னு அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன பேசினாலும் என்ன கேட்டாலுமே சேம் இதே ஆன்சர் தான் அவங்க கிட்ட இருந்து வரப்போகுதுன்னு நானே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் அந்த டாபிக் அவங்க பத்தி பேசுறது உங்களுக்கு எப்படியும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த ஃபீல் வந்துருச்சு. ஓகே இவங்க எது சொன்னாலுமே இதான் சொல்ல போறாங்க, நம்ம என்ன ஃபீல் பண்றோம், பெரியவன் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்ல அவங்க இல்லை. ஸோ அதை நானே இது பண்ணிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு
போயிட்டு எது பண்ணாலுமே என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து அப்படியே மண்டோல ஓடி ஃபுல் பிளாங்க் ஆயிடும். புரியுது. அதனால நீங்க யாரு கூடயுமே வந்து போய் க்ளோஸா இருக்க முடியல உங்களால. ரொம்ப க்ளோஸ் பயமா இருக்கு, யாராவது ஹர்ட் பண்ணிடுவாங்களோ, அவாய்ட் பண்ணிடுவாங்களோ. ஹர்ட் பண்ணிடுவாங்கன்றத தாண்டி இவனை வந்து ஒரு ஆளா மதிக்கணும் அப்படின்றத தாண்டி இவன் வந்து ஒரு இதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே நான் யார் கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகுறது. அப்போ உங்க ஸ்கூல் டேஸ்ல எப்படி இருந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களா உங்களுக்கு? அதான் மேம், இந்த விஷயங்கள் என் மண்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் போலவுமே ரொம்ப ஜாலியா ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஃபேமிலி அப்படின்னு ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. பட் ஒன்ஸ் இவங்க எப்ப என்ன இக்னோர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்றது என் மண்டோல போற வரைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஒன்ஸ் இவங்க நம்மள அவாய்ட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுனதுக்கு அப்புறம் டோட்டல் எல்லாமே கட் ஆயிடுச்சு மேம். அது நேச்சுரலா என்னன்னு தெரியல, இல்ல நானா என்ன அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன்னு தெரியல. ஓகே, இவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க, மேபி நான் தப்பா கூட இருக்கலாம். 2 பேர் ஒருத்தவங்க இப்படி பண்றாங்க, பேரண்ட்ஸ் இப்படி பண்றாங்கன்னு வச்சுட்டு எல்லாருமே நம்ம அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்கன்றத கூட நான் மைண்ட்ல போட்டு மேபி அது எனக்குமே தெரியல நானா பண்ணனா இல்ல பை நேச்சுரலா அது தள்ளி போயிடுச்சா அப்படி அது என்னன்னு எனக்கு தெரியல மேம். உங்க தம்பி கூட எப்படி இருக்கீங்க நீங்க இப்ப? உங்க தம்பி தம்பின்னு சொல்லும் போது எனக்கு தம்பி மேல கோவம்லாம் கிடையாது மேம். உண்மையா ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு அவன் மேல ஜெலஸ் தான். என்னன்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு மேம். என்னன்னா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே ஏன்னா ஒரு ஃபேமிலி கேதரிங்ல வந்து எல்லாரும் ஒன்னா போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என் தம்பியை போய் சுத்திப்பாங்க. இவன் ஸ்மார்ட்டா இருக்கான், படிக்கிற பையன் மாதிரி இருக்கான், நல்லா இருக்கான், அவங்க கூட பேசுறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப நானும் பக்கத்துல தான் இருப்பேன். அவங்க வந்து மேபி பேசியிருந்தாங்கன்னா என்னோட கேரக்டர் என்ன, எப்படி ஃபீல் பண்றான், இவனும் ஃப்ரெண்ட்லி கேரக்டரா இருந்திருப்பான் போலன்னு இது பண்ணுவாங்க. பட் என்ன ரீசன் தெரியல, யாருமே என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அந்த டைம்ல என் மைண்ட் உள்ள என்ன ஒண்ணுனா, ஓகே இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தோணுது, நம்ம இவங்களுக்கு செட் ஆக மாட்டோம்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும் மேம். நான் ஒரு வாட்டி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகும்போது ரிட்டன் அம்மா அப்பா இவங்க எல்லாருமே விட ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டு ரூம்ல ரொம்ப தனியா அழுதுருக்கேன். இவரோட அப்பா அம்மா இவரை விட அவர் தம்பி மேலதான் அதிக பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில இவருக்கும் இவர் தம்பிக்கும் உண்டான அந்த பாண்டிங்கே அதை ஸ்பாயில் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்க தம்பி கூட நல்லா பேசிப்பீங்களா? அதுவுமே இப்போதைக்கு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு மேம். ஏன்னா அதுவுமே நான் தம்பி வந்து குறை சொல்ல மாட்டேன். மேபி அப்பா அம்மா வந்து தம்பிக்கு கொடுக்குற அதே லவ் எனக்கு கொடுத்துட்டு இருந்தானா மேபி நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்திருப்போம். ஸோ இவங்க பண்ண அவங்களுமே தெரிஞ்சு பண்ணாங்களான்னு தெரியல, பட் இவங்க பண்ண அந்த அன்இக்குவல் ட்ரீட்மெண்ட்டே வந்து எனக்கும் என் தம்பிக்கும் வந்து ஒரு ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிடுச்சு. உங்க தம்பியே அந்த பிரச்சனை பண்ணலனாலுமே என்னோட பேரண்ட்ஸ் பண்ண ஒரு சின்ன தப்புகள் வந்து எங்க 2 பேருக்குள்ள வந்து அந்த ஒரு பிரதர் பாண்டை பயங்கரமா பிரேக் பண்ணி எங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸை பயங்கரமா கிரியேட் பண்ணி வச்சிருச்சு. இப்போ எப்படின்னா நிறைய வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா அக்காவோ தம்பியோ யார் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போது ஃபர்ஸ்ட் அவங்க சிப்ளிங்ஸ் கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. ஸோ இதனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிடைக்காம போயிடுச்சு. நான் மோஸ்ட்லி இப்போ தம்பி கூட பெரிய பாண்ட்லாம் இல்லை, என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த லவ்வபிளான ஒரு தம்பி அண்ணன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. உங்க தம்பி எப்படி ஃபீல் பண்றாங்க? உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா ஏன் அண்ணன் பேச மாட்டீங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க? இல்ல மேம், இல்ல அது மாதிரி எதுவுமே கேட்டது கிடையாது. அதான் சொல்றேன், என்னை வீட்டுல யாருமே அது மாதிரி இது பண்ணவே இல்லை. அவன் என்னன்னா அவன் நல்லா இருக்கான், அவன் ஹாப்பியா இருக்கான்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. மேபி நான் வெளியே இருக்கிறத வச்சு அவங்க அப்படி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, பட் நான் உள்ளுக்குள்ள எவ்வளோ ஹர்ட் ஆகுறேன்னு அவங்களுக்கு தெரியல. யாருமே அதை பத்தி வந்து என்கிட்ட கேட்கல, நீ எப்படி ஃபீல் பண்ற, நீ எல்லாம் ஓகேவா, நல்லா இருக்கியா, நார்மலா இருக்கியா, அது மாதிரி எதுவுமே இல்லை. என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பையன் வீட்டு பிரச்சனையா எடுத்துக்கிட்டான், ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போறான், நல்லா படிச்சான் அப்படின்றதோட முடிச்சுட்டு அவனோட கடமை முடிஞ்சிச்சு அப்படின்றதோட நிறுத்திட்டாங்க. அதை தாண்டி அவனுக்கு எது ஹாப்பினஸ், அவனுக்கு எது பிடிக்கும் அதை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியல, அவங்க தெரிஞ்சுக்கவும் விரும்பல. புரியுது. சோ நீங்க பாட்டுக்கு உங்க லைஃப் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன்ல இருக்காங்க. அதுதான் நான் பாட்டுனே இருக்கிறத விட நான் தனியா இருக்கேன்றது ரொம்ப நான் யாருக்கிட்டனா உன்னை மேல லவ் காட்டினா அதே லவ் எனக்கு திருப்பி காட்டுறதுக்கே யாருமே இல்லை. ஸோ அந்த ஒரு லவ்க்காக ஏங்குற பர்சனா ரொம்ப இதுவா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப இதுவா தெரியும், பட் எனக்கு நடந்த விஷயம் என்னன்னா, வீட்டில் வந்து என்னோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆச்சு. லைக்
மோர் தென் 5 இயர்ஸ் அதுமாரி ஆயிடுச்சு. பட் ஆனால் தம்பியோட பர்த்டேன்னு வரும்போது வந்து கேக் கட் பண்ணுறது, டெக்கரேஷன்ஸ், ஃபோட்டோஸ், ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடுறது, அவனுக்கு gift நிறைய வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணும்போது நம்மளுக்கும் சப்போஸ் ஒரு கேக்காச்சும் வெட்டி இருக்கலாமே அப்படின்னு தோணும். பட் ஒரு பெரிய பையனா அதை எதிர்பார்க்கறது கொஞ்சம் இதுவாக இருந்தாலுமே பட் ஆனால் தம்பிக்கு பண்ணும்போது எனக்கும் பண்ணியிருக்கலாமே அப்படின்றது வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே தோணிட்டே இருக்கும். பட்டு இதை எப்படி எனக்கு எடுத்துக்கிறதுன்னு தெரியல மேம். இதை போய் டைரக்டா அம்மா அப்பாட்டையும் கேட்கவும் முடியாது. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு. ஆனா தம்பி வந்து இந்த மாதிரி கேரக்டரா, எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு இது பிடிக்கும் அப்படி எக்ஸ்பிரசிவா இருப்பாங்களா? இல்லை மேம், அவன் அப்படி கிடையாது. பட் அம்மா அப்பா இது பண்ணாலுமே அவன் அக்செப்ட் பண்ணிப்பான், வேணான்னு சொல்ல மாட்டான். எல்லா பசங்களும் அப்படிதானே. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம். என் பர்த்டேக்கு கட் பண்ணணும் போது அவன் எக்ஸ்பெக்ட் பண்றது நடக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நடக்கல. அதுதான் மேம் மேட்ரு. இதுதான் இந்த ஒன் சைடா போதோ, ஒருவேளை நான் உங்களுக்கு தேவையில்லையோ அப்படின்னு மைண்டுல ஓடிட்டே இருக்கணும். பட் ஏன் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அது எனக்கே தெரியல மேம். அதுதான் சொல்றேன், அவங்க மைண்டுல என்ன வச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் கேட்க போனாலுமே நான் என்ன கேட்க வரேன்னு அவங்களுக்கு புரியல, நான் என்ன மைண்ட் செட்ல இருக்கேன்னு அவங்களுக்கு புரியல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் வர்றது அங்க வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவங்க கிட்ட கேட்கறதே வேஸ்ட்டு. சரி ஓகே, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம், அவங்க இப்படிதான் அப்படின்றத வந்து என் மைண்டுல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீங்க அம்மா அப்பா கிட்ட அவ்வளவு சண்டைலாம் போட்டுக்க மாட்டீங்க? சண்டேல மேம் நான் மோஸ்ட்லி பேசிக்கவே மாட்டோம். பெருசா நான் அப்பா அம்மா கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணது கிடையாது, தம்பி கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது. எதா இருந்தாலுமே எனக்குள்ள நானே முடிச்சுப்பேன், அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அவனுக்கு, இதை பார்த்துப்பா அதை பார்த்துப்பா, அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியா இருக்கட்டும், இல்லை நீங்க சுத்தி பார்க்குற ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்களாம் ஃபேமிலியா, அண்ணன் தம்பி அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா குடும்பமா இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? மேம் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் நான் சொன்னேன், எனக்கு இருக்கிறதே ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போகும்போது அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கும். நம்ம ஃபேமிலி கிட்ட கிடைக்காத ஒரு லவ் வந்து இங்கே கிடைக்கிது அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் அதையே ஃபுல்லாக அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு வாட்டி 2 வாட்டி போனால் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கே அது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ஃபேமிலியாக பார்க்கும்போது மேபி என்னோட பேரண்ட்ஸ் எப்படி இருந்திருந்தா நானும் அவங்க கூட இப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்திருப்பேன் அப்படின்றது வந்து என் மைண்டுக்குள்ள நிறைய ஓடிட்டே இருக்கும். பட் ஆனால் அது எதுவுமே நடக்கல. இவரை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம சைக்காலஜிஸ்ட் எடுத்துக்கிட்ட முறை தான் அவரை அவர் கூடயே பேச வைக்கிறது. இது வரைக்கும் அவருக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் ஒன்றுனா வெளியே சொல்கிறாரு. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம், இதனால உங்களுக்கே உங்களை பற்றி ஐடியா வந்து கிடைக்கும், சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃபோனில் உங்களோட சின்ன வயசு பர்சனாக நீங்கள் இப்போ அந்த ஃபோனில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற குழந்தைகிட்ட இப்போ வளர்ந்த நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்ன ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. என்னன்னா, நீ சின்ன வயசுலேருந்து லவ்க்கு வந்து ரொம்ப ஏங்கியிருக்க, அது உனக்கு கிடைக்காமலும் போயிருக்கு. அதுக்காக நீ எப்பவுமே ஃபீல் பண்ணாத. உனக்கு கிடைக்கிற அன்பு கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அது எங்கேருந்து யார்கிட்ட இருந்துன்னா தெரியாது. பட் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாமல் உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணிகிட்டே இரு. உனக்கான விஷயம் உன்னை தேடி கண்டிப்பாக வரும். அது எப்படின்லாம் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வரும். பயப்படாமல் தைரியமாக இரு. ஓகே. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசியிருக்கீங்களா உங்ககிட்டயே? இல்லை மேம், இதான். ஓகே. எப்படி இருக்கு அப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு? ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு. எல்லாத்துலேருந்துமே கொஞ்சம் காமாக சைலண்டாக நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசில் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணல. சின்ன வயசு குழந்தைங்களுக்கு தான் வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ்வே. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ லவ் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும். ஏன்னா நமக்கு அதுதான் உலகமேவா இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து திடீர்னு இன்னொரு தம்பி பிறந்து தம்பி மேலே ஒரே அட்டென்ஷன் கிடைச்சி லவ் கிடைக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சா பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு கிடைக்காம அவங்களுக்கு கிடைக்கும் போது அதை பார்க்கும் போது உங்களுக்கு வேர்ல்டே வந்து ஒரு மாதிரி ஜஸ்டிஸே இல்லாமல் ரொம்ப அன்ஈக்குவலாக அப்படி ஃபீல் ஆயிட்டு இருக்கும். அதுதான் வந்து இன்னமும் அந்த பெயின் நீங்க கேரி பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்க இன்னும் அந்த வீட்டுல இருக்கீங்க, அதையே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படின்ற போது பெயின் வந்து இன்னமும் அவ்வளோ பெயினை நீங்க கேரி பண்ணிட்டே இருக்கீங்க. இது வந்து நிறைய பேர் இப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இப்படி நீங்க ஃபீல் பண்றதுனால நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஃபேமிலியில மட்டும் பிரச்சனை தாண்டி சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து பிரச்சனை வர மாதிரி ஆயிடும்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ வந்து நான் அதனால இப்போ என் கூட இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், அவங்களும் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் சரி சரின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறதுனால உங்களோட தனித்துவமே போயிடும். உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல, எதுவுமே வந்து உங்களுக்கே ஐடியாவே இல்லாமல் மற்றவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி 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 ஓகே உங்கள் வாழ்க்கை அப்படியே ஓடிடும். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே பண்ணலையே, எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற உங்களோட ஐடென்டிட்டியே வந்து நீங்கள் லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே உங்களுக்கு ஃபேமிலியிலேருந்து அந்த லவ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு அன்பர்த்தியான பர்சனோ இல்லை உங்களுக்கு வேல்யூ இல்லை அப்படின்றத நீங்கள் நினைக்காதீங்க சரியா. ஒரு இடத்துல இருந்து லவ் கிடைக்கல அப்படின்னாலும் ஸ்டில் நீங்கள் ஒரு ஆஸ் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு வர்த்தியான பர்சன், உங்களுக்கு வேல்யூ நிறையா இருக்குது. அண்ட் எல்லாரும் உங்க கூட இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதே வந்து ஷோஸ் யுவர் குட் ஹார்ட், நீங்கள் எவ்வளோ நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்புங்க. ஓகே என் ஃபேமிலி எனக்கு லவ் கொடுக்கல அப்படின்னாலும் ஐ ஸ்டில் டிசர்வ் லவ் அப்படின்றது நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும் முதல்ல. ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டி பண்ணீங்களா, அதுக்கிட்ட ஆறுதலாக பேசுனீங்க அந்த குழந்தைகிட்ட, அந்த மாதிரி உங்ககிட்டயுமே நீங்கள் ஆறுதலாக பேசுங்க. எப்போ ஹர்ட் ஆனாலும் ஒன்றும் இல்லடா, உனக்கான பர்சன் வருவாங்க, உன் லைஃப் நல்லா இருக்கும், நானும் அதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன், நம்ம வந்து கெரியர்லேயும் சரி லைஃப்லேயும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம், இந்த பாஸ்ட்னால என் லைஃப் வந்து நான் கஷ்டமாக போயிடாது, நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக கைண்டான வேர்ட்ஸு உங்ககிட்டயே நீங்கள் பேசிக்கோங்க. எவ்ரி டைம் நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணும்போது இந்த ஆறுதலான பேச்சு உங்களுக்கு ரொம்ப தேவை. இப்போ நீங்கள் இப்படி உங்களோட சின்ன வயசு குழந்தைகிட்ட பேசுனீங்களோ எவ்ரி டைம் அதை பேசுங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக கிடைக்காத லவ்வை நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க, இதனால யூ வில் ஃபீல் பெட்டர் சரியா. நமக்காக யாரும் இருக்காங்கன்னா நீங்களே உங்களுக்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் இருக்கும். அதுக்கடுத்து நான் சொன்ன 2 விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது மற்றவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த லவ் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதுல இருந்து வெளியில வர ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், நானும் எங்க டீம் எப்போ அவைலபிளா இருப்போம். ஓகே. இந்த கேஸ் மூலமா நம்ம ஃபேமிலினால நமக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம எல்லாருமே சிம்பிளா நினைப்போம், ஓகே அம்மா அப்பா வந்து தம்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துருப்பாங்க, அவங்க சின்ன பையன் அப்படின்றதுனால ஏன் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே அவங்க வந்து ஓகே அவங்க வந்து வர்த்தி கிடையாது, அவங்களுக்கு யாரும் லவ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிறது தான் இப்போ இங்கே பிரச்சனையே. ஒரு அன்ஈக்குவல் அட்டென்ஷன் உங்களுக்கு சின்ன வயசுலேயே கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ அவங்க லவ்வுக்கு வர்த்தி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்களுக்கு நிறைய பிரச்சனை அடல்ட்ஹுட்ல வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருந்த மாதிரி பீப்புள் ப்ளீசிங், அதாவது என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்கு யாருமே லவ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே நோ சொல்லாம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டே இருப்பாங்க. இதனால அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்க லூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எமோஷனல் சப்ரெஷன், அதாவது ஆமா நான் இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டும் யார் என்ன புரிஞ்சுக்க போறா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல அவங்களோட ஃபீலிங்ஸை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாம அவங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ரிஜெக்ஷன் வந்துருமோ அப்படின்ற பயம் அதிகமா இருக்கும். இதனால நமக்கு சின்னதா இருக்கும் சில விஷயங்கள் பாக்குறதுக்கு, அம்மா அப்பா உங்களுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணல அப்படின்ட்டு, ஆனா அது ஒரு பெரிய இம்பாக்ட் தான் நமக்கு லைஃப்ல கிடைக்கும். அதனால நீங்க உங்க பேரண்ட்ஸ் அப்படி பண்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொன்னா அவங்க என்ன தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்காம ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் நீங்க வந்து அண்ணா கொடுக்குற அளவுக்கு லவ் எனக்கு கிடைக்கல, அக்கா கொடுக்குற அளவுக்கு கேர் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதனால சில சேஞ்சஸ் வந்து ஏற்படலாம். அதே மாதிரி இது வெளியிலயும் நீங்க சொல்ல ஷேர் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி என் வீட்டுல ட்ரீட் பண்றாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இது வெளில சொன்னோம்னா ஃபேமிலியோட ப்ரைட் போயிடுமோ அப்படிலாம் நினைக்காம உங்களுக்கு எது ஹாப்பியா இருக்குமோ எது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா ஃபீல் ஆகுமோ அதை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். அண்ட் பேரண்ட்ஸுமே உங்களோட குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏன் அப்படி யோசிக்கிறாங்க, ஏன் அப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத யோசிச்சு அதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க ஃபீலிங்ஸை நீ அப்படி நினைச்சுக்கிட்டா நான் பொறுப்பு இல்லை அப்பெல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் அவங்க ஹர்ட் ஆகதான் செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு பண்ணுங்க. நம்ம 2 பேரும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றோமா, அவங்கள நம்ம நல்லா தான் பாத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணுங்க. அண்ட் நம்மளோட லவ் அண்ட் உங்களோட வர்த்தை உங்களோட ஃபேமிலியோட லவ்னால டிசைட் பண்ணாதீங்க. உங்க வர்த் உங்க கையில தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்டே பாசிட்டிவா பேச ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கே நீங்க ஆறுதலா இருங்க. இது உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் லைஃபை கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி நீங்க தகுதியான ஆள் இல்லை, நான் லவ்க்கு டிசர்விங்கான பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜெக்ஷனுக்கு பயந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வால்ல உங்களுக்கு நீங்க பண்ண நல்ல நல்ல விஷயங்கள், நீங்க உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், இப்போ இந்த கேஸ்ல பார்த்த மாதிரி அவங்க வந்து டான்ஸ் காம்படிஷன்லாம் ட்ராஃபி வாங்கியிருந்தாங்க அப்படி சொன்னாங்க.
ஸோ அந்த மாதிரி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை அந்த வால் ஃபுல்லாக வைங்க. அண்ட் நீங்கள் என்னென்ன வின் பண்ணீங்களோ அதில் வந்து பேப்பரில் நோட் பண்ணி அந்த வாலில் வைங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதை டெய்லி பார்க்கும்போது என்னோட ஃபேமிலி இப்படி ட்ரீட் பண்ணால் கூட நான் வந்து லவ்க்கு வர்த்தியான பர்சன் தான், நான் வந்து ஒரு டிசர்விங்கான பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிரியேட் ஆகும். இது இந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே நான் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குது, உங்களோட செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த வால் டெக்னிக் நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை யாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஆறுதலாக இருந்து கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு லைஃப் சேஞ்சஸ் நடக்கும். பெற்றோர்களோட பாரபட்சமான அன்பு அந்த குழந்தைகளோட முடியறது இல்ல, இது ஒரு தலைமுறையின் உறவுலையே சிதைச்சிடுது. எது எப்படியோ நம்ம ஷோட கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வெளியே போகும்போது அவர் பிரச்சனையெல்லாம் மறந்து ஒரு புது மனிதராக வெளியே போகிறான் நான் நம்புகிறேன். ஆனால் அது மட்டுமே நம்ம ஷோட நோக்கம் இல்லை. இந்த ஷோவை பார்த்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் நம்ம அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்கணுங்கிறது தான். மீண்டும் நிஜம் பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ். நிஜம் பேசும் நிழல் இது, நீதி தேடும் குரல் இது, முகம் மறைத்து அகம் திறக்கும் உன் முன்னே நிற்கும் நிழல் இது, காயம் மாறும் களம் இது, உன் கண்ணீர் துடைக்கும் நிழல் இது, சத்தம் இல்லா சக்தி ஒன்று, உன் உள் மனம் பேசும் வழி இது. அன்று உன்னை மிரட்டிய கைகள் இன்று அருகில் கூட இல்லை, உன் அடையாளம் மறைக்கும் இருள், உன் உண்மைக்கு காவல் கல்லடி, பயம் என்பது சங்கிலிதான், கைவிடு என்று கூப்பிடுது உள்ளம், படிப்படியா மூச்சு வாங்க இருட்டிலே தானே பிறக்கும் காலை. நிஜம்